அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவலை அப்படின்னா, வரவேண்டிய பணம் உங்களை தேடி இந்த ஒரு நேரத்துல வராது. இந்த இன்னைக்கு கொடுத்துட்றேன், நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி இழுப்பறியாக இழுத்தடித்து கொண்டே இருப்பாங்க. அது வேற யாரும் இருக்க மாட்டாங்க, உங்களுடைய உறவினர்களாக இருப்பாங்க, இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களாக கூட இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. உங்கள்கிட்ட பணம் அவங்க எப்பயோ வாங்கியிருப்பாங்க. மாதங்கள், வருடங்கள், ஏன் நாட்களாக கூட இருக்கும். கண்டிப்பா வாங்கிட்டு இந்த ஒரு தேதியில நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கூறியிருப்பாங்க. ஆனா இன்னும் அவங்க அந்த ஒரு பணத்தை கொடுக்காம இழுத்தடிச்சு கொண்டே இருப்பாங்க. இதனால பெரிய அளவுல நீங்களும் அவங்கள்ட்ட எதுவும் பேசவும் முடியாம, அவங்கள்ட்ட போய் தட்டி கேட்கவும் முடியாம, நம்மளுடைய பணம் தானே அப்படின்ட்டு பொறுமையா இருப்பீங்க. இதுக்கப்புறம் இவனுக்கு இந்த பணத்தை கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையும் இந்த ஒரு நேரத்தில் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய கைக்கு வர வேண்டிய பணமானது இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக யார்கிட்ட கொடுத்திருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களை தேடி அந்த ஒரு பணமானது உங்களை தேடி அப்படியே வந்துவிடும். இதனால் பெரிய அளவில் நீங்க இந்த ஒரு நாள்ல சந்தோஷம் அடைவீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு மருத்துவ செலவுகளுக்கு இடம் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக அளிக்க வேண்டும். உங்களுடைய வீட்டில் நாய் வளர்த்தாலும் சரி, பூனை வளர்த்தாலும் சரி, ஆடு மாடுகள் எது வளர்த்து கொண்டு இருந்தாலும் சரி, விருச்சிகம் ராசியில் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது பொருந்தும். இது உங்களுடைய வீட்டில் எது வளர்த்து கொண்டு இருந்தாலும் சரி, இந்த ஒரு நேரத்தில் அதுக்கு சின்ன சின்ன அளவுக்கு நோய் நொடிகள் ஏதாவது ஏற்படும். எனவே இந்த ஒரு நேரத்தில் அந்த செல்ல பிராணிகளுக்கு மருத்துவ செலவுகளுக்கு சிறிதளவு பணமானது செலவழிக்க வேண்டியது இருக்கும். நீங்க செலவழித்தா மட்டுமே அதனால் உங்களுக்கு பெரிய அளவுல லாபமும், நீங்க நினைத்த அளவுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல அதுக்கான ஒரு நேரமாக இருக்கும். எனவே நீங்க அது பணத்தை பொருட்படுத்தாம உங்களுடைய செல்ல பிராணிகளை உங்களுடைய குழந்தைகள் போல நீங்க பார்த்து கொள்வது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மிகவும் நல்லது. அதே போல கவனத்துடன் இந்த ஒரு நேரத்துல எந்த விதமான செயல்களையும் நீங்க செய்யணும். கவனம் இல்லாமல் ஏதாவது ஒரு முடிவுகளாக இருக்கட்டும், வாகனங்கள் ஓட்டுவதாக இருக்கட்டும், யாருக்காவது சாட்சி கையெழுத்து போடுவதாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அனைத்திலும் கவனத்துடன் இன்று நீங்க செயல்படணும். கவனத்துடன் செயல்படலை அப்படின்னா ஒண்ணு நீங்க ஏமாந்துருவீங்க, இல்லைன்னா மற்றவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிருவாங்க. எனவே முடிந்த அளவுக்கு கவனத்துடன் இருங்க. முக்கியமா பண விஷயத்திலும் நீங்க கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீண்ட நாள் ஏதாவது ஒரு வழக்கு உங்களுக்கு சம்பந்தமா ஏதாவது ஒரு வழக்கானது உங்களுக்கு எதிராக நடந்து கொண்டு இருந்தது என்றால், கண்டிப்பா அந்த ஒரு வழக்குல இந்த ஒரு நாள்ல திருப்பங்கள் நிகழக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாட்களாக அந்த ஒரு வழக்குக்காக நீங்களும் எத்தனையோ தடவை ஏறி இறங்கிட்டு இருந்திருப்பீங்க. அதற்கான ஒரு தீர்வானது கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா இந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்கும். இதனால் பெரிய அளவுல நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சந்தோஷம் அடையக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். உத்தியோகத்தில் தைரியமான முக்கியமான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. அது உங்களுடைய உத்தியோகம் மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், குடும்பம் சம்பந்தப்பட்ட குழப்பங்களுக்கும் ஒரு முக்கியமான முடிவுகள் நீங்க போய் கூறுவீங்க. உங்களுக்கு வயசு கம்மியா இருந்தாலும் நீங்க கூறுகின்ற அந்த முடிவுகள் சரியா இருக்கும். அதனால இதுக்கப்புறம் வருகின்ற எல்லா விதமான நேரத்திலும் உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த முக்கியமான முடிவுகள் உங்கள்கிட்ட ஒரு முறைக்கு பல முறை கேட்டுட்டு தான் அந்த முடிவுகளை எடுப்பாங்க. அப்படி எடுத்தா தான் அது பெரிய அளவுல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க எந்த முடிவுகளை எடுத்தாலும் அது தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகளாக கண்டிப்பாக இருக்கும். அதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்படும். நண்பர்கள்ல ஒரு சிலரே உங்களிடம் உண்மையாக அன்புடன் இருக்கக்கூடிய ஒரு இதை இந்த ஒரு நேரத்துல நீங்க புரிந்துக்கிடுவீங்க. எத்தனையோ நண்பர்கள் உங்களுடன் பழகுவாங்க, பேசுவாங்க, சிரிப்பாங்க, அனைத்தையும் கூறுவாங்க. ஆனா உங்களுக்குன்னு யாரும் உண்மையா இருக்க மாட்டாங்க. அப்படி உண்மையா இருக்கக்கூடிய 2ஓ 3ஓ நபர் தான் இருப்பாங்க. அவங்களையும் இந்த ஒரு நேரத்துல தான் நீங்க புரிந்துக்கிடுவீங்க. இவன் இப்படி இருக்கவே மாட்டான்னு நினைச்சேன், ஆனா இவன் தான் நமக்காண்டி உண்மையா இருக்கான் அப்படின்னு புரிந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த நட்பு வட்டாரமானது இன்னும் விரிவடைவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே போல கைமாற்றா வாங்கிய பணத்தை இந்த ஒரு நேரத்தில் நீங்களும் தந்து முடிப்பீங்க. மற்றவங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கண்டிப்பா உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அதன் மூலியமா நீங்களும் மற்றவங்ககிட்ட வாங்கியிருந்த கடனையோ இல்லைன்னா கைமாத்தாவோ கொடுக்கல் வாங்கலாவோ வாங்கியிருந்த அனைத்தையும் நீங்களும் இந்த ஒரு நேரத்தில் தந்து முடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்குள் இருக்கும். இதனால் பெரிய அளவுல மாற்றங்களானது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது திரும்பும். குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் வாக்குவாதங்களும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருந்த நிலையில் இந்த ஒரு நேரத்துல மகிழ்ச்சி ஒரு பக்கம் வர வேண்டிய ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாட்களாக சண்டை சச்சரவுகளும் கெடுதல்களும் மட்டுமே நம்முடைய வீட்டுல நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப எப்படி மகிழ்ச்சிகள் நம்முடைய வீட்டுல ஏற்படுது அப்படின்னு நீங்களே நினைத்து பார்க்கக்கூடிய நல்ல ஒரு காலமாக உங்களுக்கு இந்த ஒரு காலமானது விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய தாய் உடல் நலத்துல இதுவரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளும் நோய் நொடிகளும் ஏற்பட்டு கொண்டே இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய தாயின் உடல்நிலை
கொஞ்சம் கொஞ்சமாக சீராகுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். தொழிலை விரிவுபடுத்த பண உதவியானது உங்களுக்கு உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ இல்லைனா நீங்க லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய தொழிலை நீங்க விரிவுபடுத்தணும்னு அந்த ஒரு பணத்தை நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உதவிகரமாக அந்த ஒரு பணமானது உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்களுடைய தொழிலையும் நீங்க விரிவுபடுத்துவீங்க. இதனால் பெரிய அளவுக்கு உங்களுடைய வீட்லயும் பெரிய அளவுக்கு மாற்றங்களானது ஏற்படும். யாரிடமும் வீண் பேச்சுக்கள் வாக்குவாதங்கள்ல இந்த ஒரு நேரத்துல ஈடுபடக்கூடாது. உங்களை பொறுத்தளவுக்கு தேவையில்லாம வீண் பேச்சாக இருக்கட்டும் வாக்குவாதங்களா இருக்கட்டும் தேவையில்லாம நீங்க பேசிக்கொண்டிருந்தாலே அந்த ஒரு இடத்துல வாக்குவாதங்களும் வீண் பேச்சும் கண்டிப்பாக இருக்கும். இதனால் உங்களுக்கு தான் தேவையில்லாத அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஆபத்து ஏற்படும். எனவே மற்றவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாயை கண்ட்ரோல் செய்து வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டு முடிந்த அளவுக்கு பேசுங்க. அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு தொழிலோ ஒரு வியாபாரத்தையோ நீங்க இதுக்கப்புறம் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாயை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அமைதியை வைத்துக் கொண்டால் மட்டுமே உங்களுடைய தொழிலும் உங்களுடைய வியாபாரமும் திறக்கும். தேவையில்லாம வீண் வாக்குவாதங்கள்லையும் தேவையில்லாத பேச்சுக்களை அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வாடிக்கையாளரும் உங்களை தேடி வரமாட்டாங்க. மற்றபடி அனைத்து விதமான வியாபாரிகளும் உங்களை தேடி வரமாட்டாங்க. எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாயை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது மிகவும் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நாளானது இங்கே உயர்வான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். நினைத்த அனைத்திலும் வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனவே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு வியாபாரத்துல பொறுமையை மட்டும் கடைபிடிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் உண்டாகக்கூடும். அந்த பிரச்சனைகள் உங்களால கூட இந்த ஒரு நேரத்தில் உண்டாகலாம். உங்களுடைய பேச்சாக இருக்கட்டும் நீங்க தேவையில்லாம மற்றவங்களை காயப்படுத்துற மாதிரி உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே பேசுறது உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக வந்து செல்லும். இதனால பெரிய சிக்கல்கள் எதுவும் இந்த ஒரு நேரத்துல ஏற்படாது. ஆனா சின்ன மன உளைச்சல்களானது நீங்களோ இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய மனைவியோ இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக காயப்படுவார்கள். குடும்ப பிரச்சனைகள் தொடர்பான முடிவுகளை நீங்க நிதானமா எடுப்பது மிகவும் நல்லது. அது திருமண வாழ்க்கைகள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்க போறீங்க. உங்களுடைய குழந்தைகளை அடுத்து எங்க படிக்க வைக்க போறீங்க. குழந்தைகளுக்கான எதிர்காலம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எது எடுத்தாலும் சரி இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் அதற்கான முடிவுகளை ஒரு முறைக்கு பலமுறை நீங்க யோசித்து பொறுமையுடன் இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் நீங்க கவனமாக வேலை செய்ய வேண்டும். கவனம் இல்லாம ஏதாவது வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனால ஒரு பெரிய பிரச்சனை உங்களை தேடி வரும். இதனால அந்த ஒரு வேலையை விட்டு நீங்க நிற்பதற்கான ஒரு வாய்ப்பு கூட கண்டிப்பாக ஏற்படலாம். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலைகள்ல நீங்க கவனமாக செய்ய வேண்டும். அந்த அலுவலகத்தில் மட்டுமல்ல வேறு எங்கு வேலை செய்தாலும் சரி ஏன் கொத்த வேலைக்கு போனாலும் சரி என்ன வேலைக்கு சென்று கொண்டிருந்தாலும் சரி பெண்களோ ஆண்களோ எந்த ஒரு வேலைக்கு நீங்க சென்றாலும் அந்த ஒரு வேலையை நீங்க கவனமா செய்யணும். வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனையையும் உங்களுடைய குழந்தைகளை நினைத்து கொண்டும் வேறு ஏதாவது ஒண்ண உங்களுடைய மனசுல நீங்களே நினைத்து கொண்டு அந்த ஒரு வேலையை பண்ணுனீங்க அப்படின்னா அந்த ஒரு வேலையை உங்களால கவனமா செய்ய முடியாது. இதனால தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல கவனத்துடன் நீங்க உங்களுடைய வேலையை செய்து காட்டுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லைன்னா அந்த ஒரு வேலை கூட உங்களுக்கு இல்லாமல் செல்வதற்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சிறப்பாக ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். இந்த ஒரு நாள்ல உங்களுடைய பலம் அப்படிங்கிறது நிதானமாக நீங்க முடிவெடுப்பீங்க. நிதானமாக முடிவெடுக்கிறது தான் உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தும். எனவே இந்த நிதான முடிவினால் இது உங்களுடைய ஒரு பலமாக உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக கருதப்படும். நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவலாம். மனைவி அன்போடு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடன் பழகுவார். இந்த ஒரு நாள்ல உங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது வெளியூர் பயணங்கள்ல அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய தொழிலும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு சுமாராக நடக்கும். அதை நினைத்து சிறிதளவுல நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. வியாபாரத்துல இந்த ஒரு நாளானது சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா அக்கறை இல்லாம வேலை பார்க்கக்கூடாது. அக்கறையுடன் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதுல உங்களுடைய பங்கு முழுமைக்கும் போட்டு அந்த ஒரு வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு மனத்துடன் அந்த ஒரு வேலையை நீங்க இந்த ஒரு நேரத்தில் செய்ய வேண்டும். அலுவலகத்தில் மட்டுமல்ல வேறு எங்கு வேலை செய்தாலும் சரி ஏன் கொத்த வேலைக்கு போனாலும் சரி என்ன வேலைக்கு சென்று கொண்டிருந்தாலும் சரி பெண்களோ ஆண்களோ எந்த ஒரு வேலைக்கு நீங்க சென்றாலும் அந்த ஒரு வேலையை நீங்க கவனமா செய்யணும். வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனையையும் உங்களுடைய குழந்தைகளை நினைத்து கொண்டும் வேறு ஏதாவது ஒண்ண உங்களுடைய மனசுல நீங்களே நினைத்து கொண்டு அந்த ஒரு வேலையை பண்ணுனீங்க அப்படின்னா அந்த ஒரு வேலையை உங்களால கவனமா செய்ய முடியாது. இதனால தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல கவனத்துடன் நீங்க உங்களுடைய வேலையை செய்து காட்டுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லைன்னா அந்த ஒரு வேலை கூட உங்களுக்கு இல்லாமல் செல்வதற்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சிறப்பாக ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். இந்த ஒரு நாள்ல உங்களுடைய பலம் அப்படிங்கிறது
நிதானமாக நீங்க முடிவெடுப்பீங்க. நிதானமாக முடிவெடுக்கிறதா உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தும். எனவே இந்த நிதான முடிவினால் இது உங்களுடைய ஒரு பலமாக உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக கருதப்படும். நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவலாம். இந்த ஒரு நேரத்துல கவனத்துடன் நீங்க உங்களுடைய வேலையை செய்து காட்டுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லைன்னா அந்த ஒரு வேலை கூட உங்களுக்கு இல்லாமல் செல்வதற்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சிறப்பாக ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். இந்த ஒரு நாள்ல உங்களுடைய பலம் அப்படிங்கிறது நிதானமாக